எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாகைச்சுடவா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமானாங்க இனியா. அந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங்கை பார்த்து பல பேர் பாராட்டினாங்க. இவங்களுக்கு பல அவார்டும் கிடைச்சிது. சரி, கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடித்தா மாதிரியே தெரியல. மேலும் இவங்க நடிப்புக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரமும் இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நாளுக்கு நாள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போக ஆரம்பித்தாங்க. தெலுங்கு, மலையாளம் போன்ற படங்கள் எல்லாம் நடித்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ச்சி அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா மலையாளத்துலலாம் உச்சக்கட்ட கவர்ச்சியில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அகைன் மறுபடியும் இவங்க தமிழுக்கு வரும்பொழுது இவங்கள வெறும் கவர்ச்சி நடிகையாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துருந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு உச்சக்கட்ட கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வெளியிட்ட புகைப்படங்களும் வீடியோக்களுமே கூட பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருந்து வந்துட்டுருக்கு. சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க ஒரு வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, எப்படியோ போக வேண்டிய நடிகை இப்படி ஒரு கவர்ச்சி நடிகையாக மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே பேசுகிற வண்ணம் இந்த வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்படி தொடர்ந்து தமிழ் நடிகைகள் போக போக நாளுக்கு நாள் வந்துட்டு கவர்ச்சி அதிகரித்து கொண்டே போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்